ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த கிளாஸில் நம்ம வந்து சிக்சாக் தையல் தான் போட போகிறோம். இதுக்கு எப்போதும் போல் நம்ம வந்து முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி விரல் பகுதியில் வச்சுட்டு நம்ம அடியில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், சிக்சாக் தையலுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போடாமல் நார்மலாக சின்னதாக குட்டி குட்டி சைஸாக போட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் நம்ம வந்து போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வரலை அப்படின்னா நீங்கள் அடிக்கடி போட்டு பாருங்கள். இந்த செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் நம்மளால் எக்கச்சக்கமான ஆரி ஒர்க் டிசைன் போட முடியும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பெருசாக போட்டு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸில் போட்டு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக போடணும். குட்டி குட்டியாக போடுறது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இது போல் பாருங்கள், ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்குமே நம்ம செயின் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழையும் மேலையும் மாற்றி சிக்சாக் வந்து நம்ம போடணும். இப்போ பாருங்கள், மேலே அப்புறமா கீழே இப்படி வந்து கிராஸாக வர்ற மாதிரி போடணும். பாருங்கள், இப்போ கீழே போடுறோம், அப்புறமா மேலே, அப்புறம் கீழே, நேருக்கு நேராக போடாமல் கிராஸாக போடணும். அப்போ தான் இந்த டிசைன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் எக்கச்சக்கமான டிசைன்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த சிக்சாக் தையலுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஃபஸ்ட்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு முடிகிற இடத்துல அப்படியே கீழே மேலே இப்படியே நம்ம கிராஸாக கொண்டுட்டு வரணும். பாருங்கள், அதையுமே நம்ம வந்து நெருக்கமாக போட்டுக்கலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு தள்ளி போடாமல் ஓரளவுக்கு நம்ம எப்படி போடுவோம் அந்த மாதிரி குட்டி குட்டியாக இன்ட்டு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே நீங்கள் வந்து மாற்றி கிராஸாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த லைனை நீங்கள் 5-6 முறை போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 முறையாவது நீங்கள் லைன் போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் சிக்சாக் தையல் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்து எப்படி போடுறோம்னு கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டே அதே மாதிரியே போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து முடிக்க போகிறோம். முடிக்கும் பொழுது பாருங்கள், பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் போட்டு நல்லா மேலே நல்லா தூக்கி இழுத்து விட்டுட்டு முன்னாடி செயினுக்குள்ளே நம்ம வந்து ஊசியை நுழைச்சி விட்டுட்டு அந்த பெரிய செயினை ஊசிக்கு அடியில் சுற்றி விட்டுட்டா அடியில் நூலை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகான நாட் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி போட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா 5 செயின் ஸ்டிச் போட்டுட்டா 6ஆவதாக வரக்கூடிய செயினில் ஒரு பீடு கோர்த்துட்டா அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு 5 செயின் 6ஆவதாக வரக்கூடிய இடத்துல பீடு வந்து கோர்க்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 செயின் நம்ம போட்டுட்டோம். 6ஆவதாக வரக்கூடிய செயினை நல்லா உயரமாக தூக்கி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பீடு வந்து நம்ம கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு பீடை ஒட்டியே அடுத்து பாருங்கள், 1 2 3
4 5 6 அந்த 6 வரக்கூடிய செயினை உயரமாக தூக்கி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பீடு கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி வரிசையாகவே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 செயின் போட்டுட்டோம். 6ஆவதாக வரக்கூடிய செயினில் ஒரு பீடு கோர்த்துக்கலாம். அப்புறம் திருப்பியும் 5 செயின் 6ஆவதாக வரக்கூடிய இடத்துல ஒரு பீடு, இந்த மாதிரி தொடர்ந்தே நம்ம போட்டுட்டு வரலாம். இந்த பீடு கோர்க்கும் பொழுது பெரிய சைஸ் எடுக்கக்கூடாது, ரொம்ப நார்மலாக சின்ன சைஸ் எடுத்தாலே போதும். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த டிசைன் அழகாக இருக்கும். இது போல் பாருங்கள், வரிசையாகவே நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த லைனை வந்து நீங்கள் ஒரு 4-5 முறை அல்லது 10 முறை கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக் டிசைன் கஸ்டமர் நிறையா பேர் போடுவாங்க. ஸ்லீவ் டிசைனுக்கெலாம் இந்த மாதிரி டிசைன் வந்து நிறையா பேர் விரும்பி கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த லைனை போடாமல் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 செயின் போட்டுட்டா 6ஆவதாக வரக்கூடிய செயினில் ஒரு பீடு கோர்த்துட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா 5 செயின். இது பார்த்தீங்கன்னா செயின் வந்து ரொம்ப நீளமாக போடக்கூடாது, குட்டி குட்டி செயினாக தான் போடணும். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செயினை வந்து நம்ம நார்மலாக ஜரி த்ரெட்லேயும் போடலாம், சில்க் த்ரெட்லேயும் போடலாம், எதில் வேண்டுமானாலும் போடலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் போடணும் அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் அந்த சில்க் த்ரெட்டில் நம்மளால் போட முடியும். இது போல் பாருங்கள், வரிசையாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த ஜரி த்ரெட்லேயே நிறையா கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கங்க. இப்போ எப்போதும் போல் ஃபைனலாக நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது. இந்த டிசைனை பயன்படுத்தி நம்ம நெக் டிசைனுக்கும் போட்டுக்கலாம், ஸ்லீவ் டிசைனுக்கும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஹோம்ஒர்க்குக்கு இது போல் நான் ரவுண்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்ட தையல் அந்த சிக்ஜாக் தையலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லைன் மட்டும் இந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செயினில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம வந்து கோர்த்துருக்கோம். இந்த லைனை வந்து இந்த நெக்கில் வந்து போடணும். இதை வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போதுமே நெக் லைனை ஆரம்பிக்கும் பொழுது எந்த நெக் டிசைனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து தொடர்ந்தே நெருக்கமாகவே ஒரு 3 லைன் அல்லது 4 லைன், 3லேருந்து 5 வரைக்கும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கோட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம செயின் போட்டு பீட்ஸ் பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து இந்த ரெண்டாவது லைனில் நம்ம வந்து போட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த லைனில் வந்து ஃபஸ்ட்டு 5 செயின் போட்டுட்டு 6ஆவதாக பீட்ஸ், 5 செயின் 6ஆவதாக பீட்ஸ், அந்த லைனை வந்து நம்ம ரெண்டாவது லைன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். 3வது லைன் போடும் பொழுது அந்த 2 பீட்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பாசி வர்ற மாதிரி போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 பீட்ஸ், இப்போ வந்து இந்த இடத்துல 2 வருது அப்படின்னா ரெண்டாவது லைன் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல பீட்ஸ் வர்ற மாதிரியும், அதுக்கப்புறமா இந்த 2 பீட்ஸுக்கு இடையில இந்த இடத்துல ஊட வர்ற மாதிரியும் நம்ம வந்து நெருக்கமாகவே போட்டுக்கலாம். இது போல் வரிசையாக நம்ம வந்து 3 லைன் வந்து போட்டு பார்த்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.